இந்தியாவில் இருக்கிற இளைஞர்கள் ஒரு தொழில் மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தரும் 3 தொழில் தெரிஞ்சிருக்கணும். ஒன்று விவசாயம், ஒன்று இராணுவம், இன்னொரு தொழில்துறை, ஏதோ ஒன்று. இப்படி 3 தொழில் தெரிஞ்சிருக்கணும். 3 தொழில் தெரிஞ்சிருந்தா தான் வாழ்க்கை நல்லா இருக்குது. அதுக்கு மத்திய கவர்மெண்ட்டும் மாநில கவர்மெண்ட்டும் முன்முயற்சியை செஞ்சு கொடுக்கணும். அப்படிப்பட்ட சலுகையெல்லாம் அவங்க செஞ்சு கொடுத்தா தான் அவரும் வளருவான். அவன் மூலிமா நாடும் வளரும். நாட்டு மக்களுக்கு கரெக்டான பயிற்சியும் தெளிவான அறிவும் கிடைக்கும். ஒரு தேசிய கண்ணோட்டத்தில் கரெக்டாக ஒரு வழிநடத்து கரெக்டான பாதையில் போயிட்டுருப்பாங்க. இறுக்கமான சூழலிருந்து எல்லாமே விடுபட்டு நல்ல நாளும் பொழுதும் மென்மேலும் முன்னேறிட்டே வருவாங்க. அப்படி வரும்போது தேசத்தோட வளர்ச்சி இன்னும் அடுத்த கட்ட லெவலில் எங்கேயோ இருக்குது. இதுக்கு நதிநீர் முக்கியமாக இணையணும். நதியில் தடுப்பணைகள் அதிகமாக கட்டணும். இந்தியா பூரா இருக்கிற தடுப்பணைகளில் நதிநீர் அதிகமாக கட்டணும். அது ரொம்ப முக்கியமான ஒன்று. தடுப்பணையை கட்டும்போது நிலத்தடி நீர் உயரும். 500 அடியில் இருக்கிற தண்ணி கூட 50 அடியில் தண்ணி வந்துடும் மேலே. அப்படி இருக்குது. அப்போ விவசாயம் பெருகும், தரிசு நிலங்களில் குறையும். பரப்பளவு இந்தியாவில் 55% விவசாயம் செய்கிறாங்க. 45% தான் விவசாயமே செய்கிறாங்க. 55% சரித்து நிலமே இருக்குது. இதுக்கு காரணம் நிலத்தடி நீர் இல்லாதனால. தடுப்பணை இல்லாதனால தான் பல நிலத்தடி நீர் உருவாகிறதில்ல. நிலத்தடி நீர் மேலாப்படி இருந்ததுன்னா விவசாயமும் 50 அடியில் 100 அடியில் எல்லா விவசாயிகளுக்குமே பெருகும். அதுக்குத்தான் இந்த தடுப்பணைகளை உருவாக்குவோம். லிவர் ஜாயிண்ட்ன்றது இந்தியாவோட அடுத்த கட்ட வளர்ச்சி. இது கேட்கறதுக்கு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, செய்கிற கடினமாக தான் இருக்குது. ஆனால் இது கடினமாக இருந்தாலும் பரவாயில்ல, செஞ்சு தான் ஆகும். இது செஞ்சால் தான் நாட்டோட தண்ணி வேஸ்டேஜ் இல்லாமல், கடலை கலக்கிறது இல்லாமல் முழு நீரையுமே விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும். அப்படி பயன்படுத்தும் போது தான் இந்தியாவோட அடுத்த கட்ட வளர்ச்சின்றது உண்மையான வளர்ச்சியே இருக்குது. இதை வச்சு இது அரசியலோ இதோ மதச்சார்பு இதெல்லாம் கிடையாது. மொத்த தேசத்தோட வளர்ச்சி இதில் தான் இருக்குது. இது எந்த ஒரு அரசியலும் பண்ணாமல் தயவு செஞ்சு கட்சி பாகுபாடெல்லாம் விட்டு தொலைச்சிட்டு ஒரு இந்தியனாக இருந்து ஒவ்வொரு இந்தியனாக செய்ய வேண்டிய கடமை இது. 141 பேரோட கடமை. அடிப்படை தொண்டர்லேருந்து சீஃப் மினிஸ்டர்லேருந்து பிரதமர் மோடி வரைக்கும் அனைவரும் செய்ய வேண்டிய கடமை இது. இதனால்